நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் அடுத்த புது அப்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஐனோ டீகோடர் பேஸ் பண்ண ஏவி ரிசீவர் பற்றி கிட்டத்தட்ட 2-3 மாடல் அப்டேட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கான வீடியோவில் சேம் அதே ஐனோ ப்ராடக்டில் மினி டீகோடரை பற்றின ஒரு லேட்டஸ்ட் வீடியோ அப்டேஷன் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI தவிர நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தா ஐனோ ஏவி ரிசீவரில் இருக்கக்கூடிய HDMI ஆப்ஷன் மட்டும் இதில் வராது. மற்றபடி வந்து உங்களுக்கு எல்லாமே லேட்டஸ்ட் ஃபீச்சரோட நல்ல ஒரு அட்வான்ஸ்டு ஆப்ஷனோட கிடைக்கக்கூடிய மாடலை பற்றின வீடியோ இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆம்போட இன்டீரியர் என்னங்க பார்க்குறதுக்கு முன்னாடி ஆம்பில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆம்ப்ளிஃபையரில் நம்ம பேசிக் ரிமோட் கிட்டோட, அதாவது ஆக்சிலரி 1, 2, 3, 5.1 DVD இன்புட் வரக்கூடிய பேசிக் ரிமோட் கிட்டில் நம்ம எப்படி மற்ற எல்லா டீகோடர் இன்டர்ஃபேஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்பேன். அதாவது ரஸ்பாக்ஸிலிருந்து ஃபியூடெக் 003 மினி டீகோடர், DA51A மினி டீகோடர், அதெல்லாம் வந்து நம்ம எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஐனோவோட மினி டீகோடரையும் இதில் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்போம். இதுலேயே வந்து 5.1 அனலாக் ஆடியோ அவுட்புட் வெளியே வரும். இதை வந்து நம்ம 5.1 DVD இன்புட்டில் கொடுத்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்போம். மற்றபடி ஆம்போட பவர், நம்ம இன்டீரியரில் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்ப், டிரான்ஸ்ஃபார்மர், பவர் சப்ளை யூனிட், ஆம்ப்ளிஃபையர் போர்டு, ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு, இந்த மாதிரி மற்ற எந்த ஒரு டெக்னிக்கல்லையும் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. அதுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குங்கிறத பார்த்துடலாம். இது ஆம்போட ஃப்ரண்ட் வியூ. இதில் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது ஃபுல் பிளாக் வித் மேட் பிளாக்கில் பேனல் போட்டிருப்பேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்குறது பிளாக் வித் ஒயிட், இதிலே வந்து பிளாக் வித் ஸ்மோக் கிரே, அந்த மாதிரி 3 கலர் காம்பினேஷனில் கிடைக்கும். டிஸ்பிளேயோட பேக் லைட், யூஎஸ்பியோட பேக் லைட், பாட்டம் புஷ், இதெல்லாம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு VU மீட்டர் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ இதில் இன்புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அனலாக் இன்புட்டில் ஆக்சிலரி 1, ஆக்சிலரி 2, ஆக்சிலரி 3 3 ஸ்டீரியோ இன்புட் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல், கோஆக்சல், அடுத்து ப்ளூடூத் இருக்குது, BI/USB. இதில் ஆப்டிக்கலும் வந்து 5.1 டால்பி டிஜிட்டல், DTS HD மாஸ்டர் ஆடியோ வரைக்கும் சப்போர்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோஆக்சல்லையும் வந்து உங்களுக்கு சேம் அதே ஃபார்மேட் சப்போர்ட் ஆகும். BI/USB அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பில்டின் USB. இதில் நம்ம ஐனோ ஏவி ரிசீவரில் என்ன ஆப்ஷன் இருக்கோ சேம் அதே தான். யூஎஸ்பியில் வந்து உங்களுக்கு நார்மல் பேசிக் ஃபார்மேட் MP3லேருந்து ஃப்ளாக், வேவ், WMA, M4A, டால்பி, DTS, ES எக்ஸ்டெண்டட் சரவுண்ட் வரைக்கும் ஆகும். ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 ப்ளூடூத் ஆண்டனாவோட வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம 2 டைப்பில் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். இன்றைக்கான வீடியோவில் கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற USB இல்லாமல் எனக்கு அடிஷ்னலாக பேசிக் MP3யோட USBயும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது நம்ம ரிமோட்டோட USB பட்டனை அழுத்துறப்போ வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய டிஃபால்ட் பென்ட்ரைவ் ஆப்ஷன் ஆன் ஆகும். இதை வந்து நீங்கள் 2 பட்ஜெட்டில் டிசைன் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐனோ டீகோடரை பேஸ் பண்ணி ஆப்டிக்கல் கோஆக்சலோட நல்ல ஹையர் எண்டில் நல்ல ஒரு பிட்ரேட் இருக்கக்கூடிய நல்ல டால்பி DTS சப்போர்ட் பண்ணலாம். அல்லது இந்த டீகோடர் இல்லாமல் யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய பென்ட்ரைவ் போட்டும் நீங்கள் டிசைன் பண்ணலாம். இப்படி நீங்கள் டிசைன் பண்ணுறப்போ ஆம்போட ரேட் என்ன வரும், ஐனோ டீகோடர் போட்டு பண்ணினா என்ன ரேட்டு வருங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஐனோ டீகோடர் இல்லாமல், அதாவது ஆப்டிக்கல் கோஆக்சல், டால்பி DTS சப்போர்ட்டட் இல்லாமல் இதே ஆம்ப்ளிஃபையரை டிசைன் பண்ணால் என்ன ரேட் வரும், அல்லது இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த MP3 போர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஐனோ டீகோடர் வச்சு பண்ணினா என்ன ரேட்டு வருங்கிறத வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த போர்டில் வந்து இன்புட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்காது. அதாவது நீங்கள் ப்ளூடூத் மோடு, பென்ட்ரைவ் மோட் அப்படின்னு அந்த ரெக்கார்டட் வாய்ஸ் வராது. இதில் உங்களுக்கு பார்க்குறப்போ வந்து FM இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, அடுத்து வந்து USB இருக்குது. இது USB. இருபது
இந்த யூஎஸ்பியில் ஈக்குவலைசர் ஆப்ஷன் இருக்குது. ஈக்குவலைசர் 1 to 6 இருக்கும். இப்போ வந்து ஈக்குவலைசர் 2ல் இருக்குது, ஈக்குவலைசர் 3, அடுத்து ஈக்குவலைசர் 4, ஈக்குவலைசர் 5, ஈக்குவலைசர் 6, மொத்தம் 6 ஈக்குவலைசர் இருக்கும். எஃப்எம் ஆப்ஷனும் இருக்குது. இந்த மாதிரி வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு ஆப்டிக்கல் போர்டு இல்லாமல் நீங்கள் பேசிக் ஆம்பா, அதாவது ஆக்ஸ் 1 2 3 5.1 டிவிடி பென்ட்ரைவ் ப்ளூடூத் மட்டும் இருந்தால் போதுனால் பேசிக் ஆம்பாவும் இந்த ஆம்பை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அல்லது ஆப்டிக்கல் கோஆக்சலோட டால்பி டிடிஎஸ் வேணாலும் நீங்கள் டால்பி டிடிஎஸ்ஸாக டிசைன் பண்ணிக்கலாம். ஆப்டிக்கல் கோஆக்சல் போடுறப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய MP3 போர்டு வராது. இப்போ ஆம்போட இன்டீரியரில் எப்போ போல் நம்ம யூஸ் பண்ணுறது நம்மளோட ஓன் போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பவர் சப்ளை யூனிட்டில் பார்த்துடலாம். பவர் சப்ளை யூனிட் பொறுத்த வரைக்கும் எப்போ போல் நம்ம யூஸ் பண்ணுறது டைப் 16ல் 2.5 inch கோர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். கெப்பாசிட்டருக்கு 10,000 மைக்ரோஃபாரட் 50 வாட்டில் சாம்ஹா ஒரிஜினல் கெப்பாசிட்டர் மொத்தம் 4 கெப்பாசிட்டர் போட்டிருக்கிறோம். கூலர் ஃபேன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே 24 volt கூலர் ஃபேன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 5 சேனலுக்கு நம்மளோட ஓன் போர்டு. இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒவ்வொரு கெப்பாசிட்டருமே கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் போட்டிருப்பேன். ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே MFR கிரேடில் வாட்ஸ் பிராண்டில் போட்டிருப்போம். 1/4 watts, 1/2 watts எல்லாமே. அடுத்து வந்து டிப்பு 41 42 எல்லாமே ஃபேர் சைல்டு ஒரிஜினல் போட்டிருப்பேன். டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும் 5200 1943 NF ஒரிஜினல் போட்டிருப்பேன். அவுட்புட்னு பார்க்குறப்போ பர் சேனலுக்கு 120 watt RMS பவர் அவுட்புட் வரும். மொத்தம் 5 சரவுண்டுக்கு 600 வாட்ஸும், சப்புக்கு வந்து 6 feet மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த போர்டு வந்து நம்ம வெர்டிக்கலாக நிறுத்தியிருப்போம். இது நம்ம போர்டோட ஆக்சுவல் வியூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5200 1943 3 பேர் யூஸ் பண்ணியிருப்பேன். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 350 watt RMS பவர் கிடைக்கும். இதுக்கு யூஸ் பண்ணுற ஹீட் சிங்க் 12 leaf ஹீட் சிங்க் யூஸ் பண்ணுவோம். ஹீட் சிங்க் மட்டுமே 1/2 கிலோ வரும். இதுக்கு வந்து நீங்கள் கூலர் ஃபேனே இல்லாமல் நீங்கள் ரன் பண்ணால் கூட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாது. அந்தளவுக்கு வந்து ஹீட் சிங்க் ஹெவியாக இருக்கும். கிட்டத்தட்ட 500 கிராம் 1/2 கிலோ வரும். அடுத்து வந்து 2 கூலர் ஃபேன் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து டெம்பரேச்சர் இஷ்யூ வராது. அடுத்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 5 ampere ரிலே யூஸ் பண்ணியிருப்பேன். சப்புக்கு மட்டும் T டைப்பில் 15 ampere ரிலே யூஸ் பண்ணியிருப்பேன். இனி வந்து ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா ஆம்புலையுமே வந்து நம்மளோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு ஓன் போர்டு தான் வரும். இது நம்மளோட ஓன் போர்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா HL பிராண்டில் 5 ampere ரிலேவும், அடுத்து சப்புக்கும் அதே சேம் HL பிராண்டில் 15 ampere ரிலேவும் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.84 voltக்கு கட் ஆஃப் வோல்ட் வச்சுருப்பேன். உங்களோட ஸ்பீக்கர் லைனில் ஸ்பீக்கரோ டியூட்டரோ கம்ப்ளைண்ட் ஆனாலோ அல்லது ஸ்பீக்கர் லைனில் வந்து ஏதாவது ஷார்ட் ஆனாலோ ஆட்டோமேட்டிக்காக ரிலே கட் ஆஃப் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபயரில் 2.84 voltக்கு மேலே ஷார்ட் சர்க்யூட் டிடெக்ட் ஆகி ஸ்பீக்கர் அவுட்டில் வெளியில் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரிலே கட் ஆஃப் ஆகிற மாதிரி நான் டிசைன் பண்ணியிருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆம்ப்ளிஃபயர் கிரவுண்ட் இருக்கும் X17 இடத்துல. இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த கிரவுண்ட் எடுத்து நம்ம மெயின் ஆம்ப்ளிஃபயரோட ஸ்பீக்கர் அவுட்புட்டோட கிரவுண்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு வந்து அப்போ தான் சென்சிட்டிவ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சப்புக்கு வந்து பவர் அதிகமாக ஹேண்டில் பண்ணுறதுனால 15 ampere ரிலே T டைப் ரிலே யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்புக்கு ஹேண்டில் பண்ணுறக்கூடிய இடத்துல வந்து மாஸ்க் ஓப்பன் பண்ணி லெட் கோட்டிங் கொடுத்துருப்பேன். ஏன்னா இதில் வந்து பவர் அதிகமாக ஹேண்டில் பண்ணுறதுனால லெட் கோட்டிங் கொடுத்துருப்பேன். PCB பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கிளாஸ் FX FR4 கிரேடு PCB தான் யூஸ் பண்ணுறோம். செகண்ட் கிரேடு யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துலலாம் வந்து மாஸ்க் ஓப்பன் பண்ணி லெட் கோட்டிங் கொடுத்துருப்போம். இனி ஃபியூச்சராக வரக்கூடிய எல்லா ஆம்ப்லையுமே நம்மளோட ஓன் போர்டு தான் வரும். இதில் வந்து 5.2 சேனலுக்கு நான் டிசைன் பண்ணியிருப்பேன். ஆம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஃப்டியில் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. கம்ப்ளைண்ட் இஷ்யூ அந்த மாதிரி இருக்காது. சுவிட்ச் ஆன் நாய்ஸ், சுவிட்ச் ஆஃப் நாய்ஸ், ரன்னிங்கில் வந்து ஒரு இன்புட்லேருந்து இன்னொரு இன்புட்டுக்கு மாத்திரப்போ வரக்கூடிய நாய்ஸ், அதெல்லாம் வந்து நம்மளோட ஆம்ப்ளிஃபயரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் வராது. நீங்கள் புது பாட்டு போட்டாலோ அல்லது இப்போ 80s 90s பல இளையராஜா சாங் அந்த மாதிரி போட்டாலோ ஆம்பில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூவும் இருக்காது. பேஸ் ட்ரபிள் 80s 90s வரக்கூடிய பேஸ் ட்ரபிள், சப்போட பேஸ் 320 KB பேஸில் போட்டிங்கன்னா சரௌண்டு பர்ஃபெக்டாக பிரிக்கும். இப்போ வந்து ஒரு 80s 90s சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பழைய சாங்காக புது சாங்காங்கிறதுல பிரச்சனை கிடையாது. நீங்கள் எது போட்டிங்கனாலும் 320 kbpsல ஆடியோ போட்டிங்கன்னா ரிசல்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து 80s சாங் தான். இதோட ட்ரிபிள் கிளாரிட்டியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் ஆம்ப்ளிஃபையர் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஸ்பீக்கரோட வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம், அல்லது ஆம்ப்ளிஃபையர் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம். நேரில் எடுக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் வர்றப்போ ஏதாவது பென்ட்ரைவ் அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வேணுன்னா இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காப்பி பண்ணி கொடுத்துருவேன். அப்படி வர முடியாமல் கொரியர் போட்டு எடுக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா எனக்கு முதல்ல ஆம்ப்ளிஃபையர் புக் பண்ணுறப்பே கொரியர் வச்சுட்ருங்க பென்ட்ரைவ். இந்த மாதிரி வந்து டெஸ்டிங் ஃபைல்ஸ் உங்கள்கிட்ட எடுக்க முடியாது, 320 kbpsலாம் எங்கே கிடைக்குன்னு எனக்கு தெரியாது, நல்ல பிட்ரேட் இருக்கக்கூடிய சாங் வேணும்னு எனக்கு பென்ட்ரைவ் கொடுங்க, நான் காப்பி பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து மற்ற பேக்கேஜாக எடுத்திங்கன்னா என்ன ரேட் வரும், ஆம்ப்ளிஃபையர் மட்டும் எடுத்திங்கன்னா என்ன ரேட் வரும், இதில் வந்து ஆப்டிக்கல் கோஆக்சியல் இல்லாமல் வெறும் பென்ட்ரைவ் மட்டும் போதுன்னா என்ன ரேட் வரும், அல்லது வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய USB இல்லாமல் டால்பி டிடிஎஸோட போட்டால் என்ன ரேட் வரும், எல்லாமே டீட்டெயிலாக வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். தேங்க்யூ.